வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸோட ஸ்லாட் 1 ரிவ்யூ வீடியோ தான் இது. ஸோ அந்த டிராயிங் ரைட்டிங் பென் இல்லாதனால வந்து லைவ் வர முடியல. ஸோ என்னென்ன வந்துருந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். எப்படி செக்ஷன் ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ போட்டிருந்தா சேஃப் அட்டம்ப்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் ஓப்பன் ஆகிருக்கு, அடுத்து குவான்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, அடுத்து ரீசனிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஒரு 20லேருந்து ஒரு 25க்குள்ளே போடுற மாதிரி தான் இருந்திருக்கு எக்ஸாமில். ஸோ கிளாஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க, அது ஈஸின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஏதோ ஃபுட்டை பற்றின ஏதோ சம்மந்தமாக கேட்டிருந்துருக்காங்க. பேராஜம்பிள், சிங்கிள் ஃபில்லரு, எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்குன்னாங்க. சிங்கிள் ஃபில்லர் ஓகே அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் ஆர்சி வந்து அங்கோலா ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, அங்கோலா கண்ட்ரியோடது. அடுத்து காலம் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு 25, 24, 23 அந்த மாதிரி போடலாம் சார் அப்படின்னு தான் நான் பேசினவர் எல்லாருமே சொன்னது. பட்டு 40 கொஸ்டினுக்கு 24 அப்படின்ற அட்டெம்ப்ட் வந்து ஒரு மாடரேட் தான். ஈஸி லெவல்னு சொல்ல முடியாது. ஈஸி லெவல்னா நம்ம வந்து ஒரு 35+ போடுறது தான் ஈஸி லெவல். ஸோ மாடரேட்டாக தான் இருந்திருக்கு இங்கிலீஷ். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் வச்சு செஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஸ்லாட் 1யே குவாட்ரட்டிக்கில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேஸில் டிஐ கேட்டிருக்காங்க, வென்டயகிராம் வச்ச மாதிரி. பை சார்ட்லேயே மிஸ்ஸிங் வச்சு கேட்டிருக்காங்க, பார் ப்ளஸ் டேபிள் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 15+ குவான்ஸில் போட்டிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் கேட்ட வரைக்கும் 15லேருந்து ஒரு 23க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இதுதான் வந்து குவான்ஸில் அவங்க சொன்ன அட்டம்ப்ட். அர்த்தமெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு சார், மற்றது கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, நான் போடல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டுலேயும் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஃபைனலாக ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சுலாயிசம் 3 கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மீனிங்ஃபுல் வேர்ட், ஃபேப்ரிகேட்டட்ன்ற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் அதுலேருந்து எடுத்து போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்து பேர்ஸ் ஆஃப் லெட்டரில் நாஸ்டாலஜியான்ற வேர்டு வந்திருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் கொடுத்து அவங்களுக்கு அந்த சிட்டியை மேட்ச் பண்ணுற மாதிரி சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 7% அதாவது 14% சிட் இன் 2 parallel rows அந்த மாதிரி ஒரு பசில் கொடுத்துருந்துருக்காங்க. பாக்ஸ் பேஸ்டு பசில் 9% வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. ஏஜ் பேஸ்டு பசில் 7% வச்சு கொடுத்துருக்காங்க. மந்த் பேஸ்டு பார்த்தீங்கன்னா 7% வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ரீசனிங்கில் இருந்திருக்கு. ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. நான் கேட்ட வரையும் ரீசனிங் வந்து ஓகேவா எல்லாருமே பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குவான்ஸ் கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 25 அட்டெம்ப்ட் எல்லாம் சொன்னார். மேபி இதில் வந்து நம்ம பிகினர், ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பரை பொறுத்து அட்டெம்ப்ட் வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டும் வர 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 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுக்கலாம். இதில் குட் அட்டம் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் ஒரு 20+ போட்டிருந்தீங்கன்னா நல்ல அட்டம், குவான்ஸில் ஒரு 15+ போட்டிருந்தீங்கன்னா நல்ல அட்டம், இங்கிலீஷில் ஒரு 20+ போட்டிருந்தீங்கன்னா நல்ல அட்டம்ப்ட். ஸோ எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, இன்னும் நிறையா ஸ்லாட் இருக்குது. மேபி உங்கள் ஸ்லாட் வந்து கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம், இல்லை ஈஸியாக இருந்திருக்கலாம். எல்லா ஸ்லாட்டும் பார்த்த பிறகு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஸோ ராயல் பாஸில் மார்க் டெஸ்ட் எடுத்து எல்லாருமே சார் நம்ம மார்க் டெஸ்ட்ல இருந்த மாதிரி எக்ஸாக்டா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க ராயல் பாஸ் யூசர்ஸ், வாங்கி வச்சு சும்மா இருக்காதீங்க. ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் இன்னைக்கு, CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்லாட் 1ஓட ரிவ்யூ. ஸோ செகண்ட் ஸ்லாட் போகிறவங்க தைரியமாக போங்க. SBI PO பொறுத்தவரை நமக்கு நம்பவே முடியாது. ஒரு ஸ்லாட் ஈஸியாக கொடுப்பான், ஒரு ஸ்லாட் கொடூரமாக கொடுப்பான், ஒரு ஸ்லாட் வச்சு செய்வான், ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு ஸ்லாட் மாற்றி மாற்றி வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்லாட் 1 வந்து உங்கள் ஒரு அறிவு தெளிவுக்காண்டி பார்த்துக்கணுமே தவிர இப்படியே தான் அங்கே வரும்னு போகக்கூடாது. எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ள நுழையும் போதுமே நீங்கள் பார்த்துட்டு அதை அனலைசிஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை கரெக்டாக பண்ணுங்கள், அக்யூரசியோட அடிங்க. வெற்றி நமதே. உங்களது விடுப்பது உங்கள் ஜாக்சன்.